ஆமென். வாசித்தீங்களா? எடுத்தீங்களா? சமாதானம் இல்லாதிருக்கும் எரேமியா சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் நிலத்தின் காயங்களை வழிகளிலே நின்று 6:14 வாசிங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஆமென். பாருங்க, நம்ம ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் பூர்வ பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அந்த பூர்வ பாதை எது? தேவன் ஒரு பூர்வ பாதையை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய பிதாக்கள் ஆபிரகாம் முதற்கொண்டு நம்முடைய பிதாக்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவன் ஒரு வழியை காட்டியிருந்தார். அந்த வழியை நாம் பார்க்க வேண்டும். அந்த பூர்வ பாதையிலே நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இடர்கள் இல்லாதபடி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். யோவான் 14:6 இயேசு சொன்னார், இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்னார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவே அந்த பூர்வ பாதையா இருக்கிறார். ஆமென். இயேசு வழியிலே நம்ம கடந்து செல்லும் போது அந்த பூர்வ பாதையிலே நம்ம நடக்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். கர்த்தருடைய ஆகையால் தான் இந்த மாத வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 3:6 சொல்லுகிறார், உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். நம்முடைய பாதைகளை என் தேவனாகிய கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். ஆகையால் நம்ம பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். தாறுமாறான அனுபவங்களை கர்த்தர் மாற்றி பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இந்த செப்டம்பர் மாதத்திலே பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேல் இறங்கி வந்ததற்காய் நன்றி. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதி நடத்தும்.